இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இது கீரை எல்லாம் வாடி வதங்கி போயிருக்கு? தண்ணி தெளிச்சு வைக்க கூடாது? சரி, எவ்வளவு இதெல்லாம்? 30 ரூபாமா. 30 ரூபாய்? ஆமாமா. கிலோ 15 ரூபான்னு போட ஆரம்பிச்சாச்சு. தெரியுமா தெரியாதா? அக்க பக்க கடையில என்னதோ நீங்க பாட்டு கேட்டி சொல்றீங்களோ? 10 ரூபாய் கூறு எடுத்துட்டா. ஏமா அதெல்லாம் அடிபட்ட காய்மா. மார்க்கெட்ல கழிச்சு ஒதுக்குற காய், அதை எடுத்துக்கிட்டு வந்து கம்மி விலைக்கு விற்கிறாங்கம்மா. நம்ம காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷுமா. வண்டியில வந்து இறங்கின உடனே பார்த்து வாங்கிட்டு வரமா. பீன்ஸ் அதுவும் 30 ரூபா தாம்மா. அட, உங்களுக்கு தனியா சொல்லணுமா? 10 ரூபாய் தான். என்னம்மா ஒரேடியா விலை சொல்றீங்க? வெண்டைக்காய் எவ்வளோ? நீங்க குடுக்கறத குடுக்க போறீங்க. சரி கொடுங்க. அப்படி ஒரு முடிவுக்கு வாங்க. இன்னும் கொஞ்சம் கூர் நிறைய கட்டி வச்சிருக்கலாம். சார் ப்ளீஸ் சார், என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை சார். ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கேன் சார். சீரியஸ்னு சொல்றாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். கண்டிப்பா திருப்ப கொடுத்துருவோம் சார். எமர்ஜென்சி சார், இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க கேட்ட மாதிரி. சார் 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 ப்ளீஸ் சார் கொடுங்க சார். உங்களை தான் சார் நம்பிருக்கேன் சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் உங்க கால்ல வேணாலும் விழுறேன் சார் ப்ளீஸ் சார். என்கிட்ட பணம் இல்ல, வேற யார்ட்டா கேளு. நம்ம கடை அக்கவுண்டன்ட் மனோகரன் இவர் இங்க என்ன பண்றாரு? வேற யார்ட்டா போய் கேளுப்பா ப்ளீஸ் சார். சார் சார் நல்லா திருப்பி கொடுத்துறேன் சார் ப்ளீஸ் சார். இந்த பணத்தை கட்டணும்னா ட்ரீட்மென்ட் பார்க்க மாட்டாங்க சார். உங்க கால்ல வேணாலும் விழுறேன் சார். இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என் பொண்டாட்டி ஹாஸ்பிடல்ல இருக்கா. அடப்பாவுமே, மனோகரனுக்கு என்ன ஆச்சு? கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ப்ளீஸ் சார். விடுப்பா சார் ப்ளீஸ் சார். சொல்ல திரும்ப கேக்குது சார். சார் ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணுங்க சார். எவ்வளவு ஆச்சு? 30 ரூபா ஆச்சுமா. இந்தாங்க. ஓச்சே, நான் எப்படி என் பொண்ணை காப்பாத்த போறேன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. அண்ணே, வள்ளி அம்மா இங்க வாங்கண்ணே. என்ன ஓடுறாரு? அண்ணா அண்ணா இருங்க இருங்க, ஒரு நிமிஷம். என்னன்னா நான் பாட்டு கூப்பிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு ஓடிட்டு இருக்கீங்க. வாங்கண்ணா, என்ன நீங்க நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு? வாங்க உட்காருங்க. அட என்ன நீங்க இப்படி தயங்குறீங்க? இதோ வராத வீட்டுக்கு வந்த மாதிரி. எப்போ நீங்க வந்து போற வீடு தானே, உட்காருங்க. இருக்கட்டுமா? பரவாயில்ல, வாங்கண்ணா உட்காருங்க. என்ன நீங்க இவ்வளவு தயங்குறீங்க? உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்கண்ணா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. என்ன நீங்க இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, ஒண்ணு சாப்பிடலன்னா எப்படி? ஏதாவது சாப்பிடுங்க. மனோகரனா, எப்படி இருக்கீங்க? அம்மா நல்லா இருக்கம்மா. கண்மணி, அவரு பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ, என்னாச்சுன்னா? அது மூளைக்கு போற நரம்புல ரத்தம் உறைஞ்சிருச்சாம். உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களாம். பாவம், ஆபரேஷன் செய்யறதுக்கு அவர்கிட்ட பணம் இல்ல போல இருக்கு. யார்கிட்டயும் நின்னு உதவி கேட்டுட்டு இருந்தாரு. அதான் நான் மாறன் கிட்ட சொல்லி பணம் வாங்கி தரேன்னு கூட்டிட்டு வந்தேன். அவருக்கு எப்படியாவது உதவி பண்ணணும் கண்மணி. அதெல்லாம் கண்டிப்பா கொடுத்துடலாம் வல்லியம்மா. அண்ணா, நீங்க நம்பிக்கையா இருங்கண்ணா. உங்க வைஃபுக்கு எதுவும் ஆகாது, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. ஆமாண்ணா, தைரியமா இருங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். டேய், எழுந்து போடா. நீங்க உட்காருங்க முதல்ல. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பிச்சிருவான் உன்ன. இருக்க ஆட்டோ ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அவர் என்ன உன்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றதுக்கு அவர் இந்த குடும்பத்துக்கு விசுவாசமானவர். உன்னை தேடி ஒண்ணும் அவர் இங்க வரல, எங்களை பார்க்க வந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா மாறன் கிட்ட சொல்லி உதவி வாங்கி தரேன். நான் தான் அவர் இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். அவரை வெளியே போ சொல்றேன். ஐயோ, ஐயோ ஐயோ, இன்னும் இப்படி உலகம் தெரியாம இருக்கீங்களே சித்தி. சார் எதுக்கு உங்க கடையை விட்டுட்டு போனாருன்னு நினைக்கிறீங்க? விட்டா இவரு உங்க 2 பேர் தலையிலயும் நல்லா மிளகா அரைப்பாரு. அது எப்படின்னே தெரியல சித்தி. கடைஞ்செடுத்த அயோக்கிய பயலுக எல்லாருமே உங்க கண்ணுக்கு உத்தமனாவே தெரியறாங்க. எப்படி வலிச்சித்தி இதெல்லாம்? ஏய், என்ன நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்க? பேசாம இருக்கியா இல்லையா? இப்போ நீங்க நம்பலனாலும் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லவா?
நான் வழக்கமா உண்மையெல்லாம் சொல்ல மாட்டேன் தான். இருந்தாலும் இந்த ஒரு உண்மையை மட்டும் சொல்றேன். புரியல? உங்க சொத்து பத்தெல்லாம் என் கைக்கு எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இதோ இந்த ஜென்டில்மேன் மனோகரன் தான் டாக்குமெண்டா நான் கொடுத்த டாக்குமெண்ட்டையும் வச்சு மாமா கிட்ட நேக்கா கையெழுத்து வாங்கினாரு. அதுக்கு பல்கா பெரிய அமௌண்ட் கூட கொடுத்தேன். ஐயா அப்ப அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு வேலையை விட்டுட்டு பொண்டாட்டிய கூட்டிட்டு வெளியூர் போய் செட்டில் ஆயிட்டாரு. அக்கௌண்டன்ட் மனோகரன் தானே? என்னவா? அவன்தான். அவன் நமக்கு துரோகம் பண்ணிருக்கான்டா. புரியல. கூட இருந்து குழி பறிச்சிட்டான். படு பாவி. என்ன சொல்ல வர? டைரக்டா பாயிண்ட்டுக்கு வா. அண்ணன் கிட்ட டாக்குமெண்ட்ல அவரை ஏமாத்தி கையெழுத்து வாங்கி அவன் தண்டா விஜய் கிட்ட கொடுத்திருக்கான். நம்ம கூடவே இருந்து நம்ம சாப்பாட்டையே சாப்பிட்டு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கான் பாத்தியா? நாம அவனை எவ்வளவு நம்பணும். நம்ம வீட்டுக்குள்ள அவனை சொந்த ஆள் மாதிரி தானே நடமாட விட்டோம். எத்தனை வாட்டி நம்ம பீரவெல்லாம் திறக்க விட்டுருக்கோம். எப்பவும் அவனை சந்தேகம் கூட பட்டது இல்லையே. ஆனா அவ கேவலம் பணத்துக்காக இவ்வளவு பெரிய வேலையை செய்வானாடா? விசுவாசத்தை கூட பணம் அழிச்சிருமா? அதுதான் கலிகாலம்னு சொல்றாங்களா? ஏன் பாரு, அப்போ இந்த காலத்துல மனுஷங்க யாருக்கிட்டையும் அன்பு, பாசம், நம்பிக்கை, விசுவாசம்னு எதையுமே எதிர்பார்க்க முடியாதுல்ல? நீ வேற விடு. அத பத்தி பேசி இப்ப என்ன ஆக போகுது? வேஷத்தையே கூட வச்சிருக்கோம். அந்த அல்ல ஒரு விஷயம் பாத்துக்கலாம், விடு. திரும்ப வந்துட்டாளா? என்ன அடிச்சாலும் இவ திருந்தவே மாட்டேங்கிறான். என்ன ஓவரா முறைக்கிறாங்க? ஏதாவது செஞ்சிருவாங்களோ? எதுக்கும் ஒதுங்கியே இருப்போம். போயும் போயும் இவ பணம் கொடுத்தான்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் மாமா செஞ்சதெல்லாம் மறந்துட்டு பணத்துக்காக போய் இப்படி பண்ணிருக்காரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. வருத்தமா இருக்கு. இப்படியான ஆளுங்க கூட தான் அவ்வளோ நாள் வேலை செஞ்சோமான்னு நினைக்கும் போது அசிங்கமா இருக்கு. அந்த விஜய் மாதிரி ஒருத்தி யார் மனசை வேணாலும் கெடுப்பா. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். சீக்கிரம் முடிவு கட்டுங்க.